ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை நெசவாளியின் மகள். இந்த தலைப்புல இருக்க போது ஒரு ராஜா இருக்காரு. அவர் நாட்டு மக்கள் நிலைமையெல்லாம் நேரில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால ஒரு நாள் ஊரை சுத்தி வரணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடவே அங்கிருந்து கிளம்புறாரு. ஒரு இடத்துல தறி நெசவு வேலை ரொம்பவும் மும்மரமா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெரியவர் ஒருத்தர் தறியில நெசவு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு உட்காந்துட்டு நூல் எல்லாம் சுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி அவ பண்றதை பார்க்கும்போது அந்த ராஜா அந்த பெரியவரை கூப்பிட்டு, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ராஜா இப்படி கேட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்பவும் பெருமையா இருக்கு. அதனால அந்த பொண்ணை பத்தி சொல்லலான்ட்டு, இது என்னோட பொண்ணுதான், இவ ரொம்பவும் வேகமா தறி நூல் சுத்தி கொடுப்பா, இவ வைக்கோல் அப்படி திரிச்சானா அது கூட பவுனில மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பத்தி ரொம்பவும் பெருமையா சொல்றா. இவ இவ்வளவு ராசியான பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவும் பெருமைப்படுத்தி அந்த பெரியவர் சொல்றாரு. அப்படியா, இவ்வளவு அழகும் சாமர்த்தியமும் உள்ள பொண்ணு என் கூட வரணும், இவ என்னோட மருமலா ஆக்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அரசர் சொல்றாரு. இந்த பெரியவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ கொஞ்சம் பெருமையா சொல்லிடலான்னு சொன்னா இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கவலைப்படுறாரு. அப்படி இருந்தாலும் ராஜாவோட பேச்ச தட்ட முடியாது அப்படிங்கறதுனால அரசரோடவே அந்த பொண்ணையும் அனுப்பி வச்சிடறாரு. ராஜா அந்த பொண்ணை அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து அங்க ஒரு அறையில வச்சு பூட்டி வச்சிடறாரு. அறை முழுக்க வைக்கோலை வச்சுட்டு நிரப்புறாரு. குறைக்கு 3 லாட்டுகளையும் வச்சுட்டு, நாளைக்கு விடிகிற பொழுதுக்குள்ள நீ இந்த வைக்கோல் எல்லாம் தங்க இலையா மாத்தி என்கிட்ட ஒப்படைக்கணும், இல்லைன்னா நீ உயிரோடு இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி அரசர் உத்தரவு போட்டுறாரு. பாவம் அந்த பொண்ணு ரொம்பவும் பயந்து போயிடுச்சு. அவளால இந்த திக்கற்ற நிலையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. அதனால இந்த மாதிரி நிலையில நமக்கு தெய்வம் தான் உதவணும்னு சொல்லிட்டு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதனால இறைவா எனக்கு நீ ஒரு நல்ல வழி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பகல் முழுவதும் அந்த இடத்துலயே இருந்து அழுதுகிட்டு பிரார்த்தனை செஞ்சபடியே அந்த பொண்ணு உட்காந்துது. ராத்திரி முழுவதும் அந்த பொண்ணுக்கு தூக்கமே வராத காரணத்தினால அந்த பிரார்த்தனையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு வேற எந்த வழியும் தெரியல. அவன் அந்த பிரார்த்தனை வீண் போகவே இல்லை. விடியற் காலையில யாரோ ஒருத்தவங்க அரணை கதை வந்து கத்துற சத்தம் அந்த பொண்ணுக்கு கேட்டுது. பயந்துட்டே போயிருது. அந்த கதவை திறந்து பாக்குறா. வெளியே 3 அவலட்சணமான பொண்கள் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு கால் ரொம்பவும் அகலமா முறை மாதிரி இருக்கு. இன்னொரு பொண்ணுக்கு கட்ட விரல் கரண்டி மாதிரி இருக்கு. 3வது பொண்ணு உதறவன் தடிச்சு போய் ரப்பர் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்க, நாங்க உனக்கு உதவி செய்யதான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் உள்ள வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருந்த வைக்கோல் எல்லாத்தையும் தங்க இலை மாதிரி மாத்தி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. காலையில ராஜா வந்து பாக்குறாரு. ஆஹா, பேஷ் பேஷ் அப்படின்னு சொல்றதோட இல்லாம இன்னும் கொஞ்சம் அதிகமான வைக்கோல்களை கொண்டு வந்து தரையில போடுங்க சொல்லி காவலாளிகள் கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த வைக்கோல் எல்லாம் வந்து நீ மறுநாள்ல தங்கமாக்கி கொடுக்கணும், அப்படி நீ கொடுத்தினா உனக்கும் இளவரசருக்கும் திருமணம் நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. அன்னைக்கு ராத்திரி அந்த 3 பொண்ணுங்களும் வந்து வைக்கோல் எல்லாம் பொண்ணிலையா மாத்துறாங்க. இந்த பொண்ணு அவங்க காலில் விழுந்து வணங்கி, நீ உயிரவே நீங்க காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் அழுதுகிட்டே பேசுது. இவங்க இந்த பொண்ணு இப்படி பேசினதும் அதுக்கு அவங்க, பயப்படாத, நீ விரும்பினா நீ எங்களுக்கு ஒரு உதவி பண்ணலாம், உன்னுடைய இந்த திருமணத்துக்கு நாங்க 3 பேரும் வரோம், நீ எங்களை வரவேற்று அரசர் முன்னாடி இளவரசர் முன்னாடியும் இந்த மாதிரி சொல்லணும், இவங்க என்னோட பெரியப்பாவோட பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்து, நாங்க விருந்து சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுங்க சொல்லுது. இதை கேட்டதும் இந்த பொண்ணு ரொம்பவும் சந்தோஷமா ஆயிடுது. சரி, நான் அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு திருமண நாள் வந்ததும் ரொம்பவும் கோலாகலமா அங்க திருமண வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லா நாட்டு அரசர்களும் அவங்களோட பட்டத்து ராணியோட வந்திருக்காங்க. அந்த 3 அவலட்சணமான பெண்களும் அந்த உரித்த நேரத்துல வந்து சேர்றாங்க. யார் இவங்க அப்படின்னு சொல்லி அரசர் கேட்கிறாரு. என்னோட பெரியப்பாவோட பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த நெசவாளியோட மகன் வந்து சொல்றாரு. அவரும் அரசர்கள் வந்து என்ன கேட்கிறாருன்னா, காலு உதடும் கட்டை விரலும் ஏன் இப்படி உங்களுக்கு அவலட்சணமா இருக்கு அப்படின்னு சொல்லி அரசர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணுங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன செய்யறது, ஓயாம வைக்கோல் ஊத்தி எங்களோட கால் கட்டை விரல் இந்த மாதிரி ஆயிப்போச்சு, நாக்கால தொட்டு தொட்டு இன்னொருத்தி உதட்ட இப்படி எல்லாம் ஆகி போயிடுச்சு, கால் கட்டையெல்லாம் இழுத்து தட்டும் போது இன்னொருத்திக்கு கால் இப்படி ஆகிருச்சு, உங்க மருமகளா வந்திருக்க இந்த பொண்ணுக்கு இந்த 3மே செய்ய தெரியும், இவளோட கதி என்ன ஆக போதோ தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அவங்க இப்படி சொன்னதும் அவ்வளவுதான், ராஜா அப்படி பதட்டம் ஆயிடுறாரு. அம்மா மருமகளே, இன்னும் முதல் நீ இளவரசனோட மனைவி, நீ எப்பவுமே அழகா இருக்கணும், அதனால நீ இனிமே இந்த மாதிரி வைக்கோல் திரிக்கிற வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போட்டுறாரு. அவளை இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து இந்த 3 பொண்ணுங்களும் காப்பாத்திட்டாங்க. அந்த சந்தோஷம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்க ஆரம்பிச்சது. தன்னால மறந்து சுயலாபத்தை தியாகம் செய்யறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். நம்ம அந்த மத்தவங்களுக்கும் நன்மை செய்ய முடியும்.
வைக்கோல தங்க இலையால நூற்பது மாதிரி இந்த விஷயம். இத சாதிக்க இறைவனோட அருள் நமக்கு எப்பவுமே தேவை. இதோட இந்த கதை முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.